உலகில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசியல் நடந்த எல்லாத்தையும் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வரதான் இந்த ஷோவோட நோக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்துங்க. அப்போ தான் ஒவ்வொரு நாள் காலையும் தவறாமல் இந்த நிகழ்ச்சி உங்களை வந்து சேரும். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ பல உறவுகளை சென்றடையும். நம்ம டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸ் குடும்பம் பெரிதாகும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவல். இது டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸின் காலை குரல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஒரு வேளை பிடிக்காமல் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா ஏன் போகிறீங்க, கண்டன என்ன ஆச்சுன்னு அந்த காரணத்தை மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதை நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிறோம். சரி, செய்திக்குள்ளே போவோம். இது உங்களுடைய சேனல், உங்களுடைய ஷோ. மறந்துட்டேன். ஓகே, ரைட். முதலாவதாக தலைப்புச் செய்திகள். இன்றைக்கி நம்ம மேஜை மேலே இருக்கிறது இதுதான். ஒன்று, தமிழ்நாடுங்கிற நம்ம பேருக்கு நேற்று முதல்வர் ஒரு அதிகாரப்பூர்வ முத்திரை போட்டிருக்காரு. என்னென்னு முக்கிய செய்தியில் பார்ப்போம். ரெண்டாவதாக, ஆட்சியை கவிழ்க்க 15 பேரை இழுக்க முயற்சி நடந்ததாக ஒரு பரபரப்பான தகவல் வெளியாகிருக்கு. ஸோ அதுவும் இன்றைக்கி முக்கிய செய்தி தான். 3, பழனி கோயில் நில வழக்கில் நேற்று காலையில் ஒரு அதிரடி நடந்திருக்கு. அதுவும் தொடர்கதையில் பார்ப்போம். 4, சபரிவர்மன் விவகாரத்தில் நேற்று முக்கியமான நகர்வுகள். நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே இன்றைக்கி நிலவரம் சொல்கிறேன். 5வதாக, நேற்று ஒத்தி வச்ச அந்த சிபிஐ மனு தீர்ப்பு வந்துருச்சு. 2வது முக்கிய செய்தியோட சேர்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். 6, ஒரே வாரத்தில் 390 புகார்களை கையில் எடுத்து ஒரு படை பற்றி ஒரு எண்ணிக்கை அறிக்கை வந்திருக்கு. ஸோ 7வதாக, தாவேகா கட்சிக்குள்ள ஒரு நீக்கம் நடந்திருக்கு. யார் எதுக்குன்னு மறக்காமல் சொல்கிறேன். 8வதாக, வேற நாட்டுக்காரர் ஒருத்தர் 20 வருஷமாக நம்ம நாட்டு பாஸ்போர்ட்டோட வாழ்ந்திருக்காரு. சென்னை ஏர்போர்ட் நேற்று என்ன ஆச்சுன்னு எஃப்ஐஆர் பகுதியில் சொல்கிறேன். 9வதாக, அரசோட முழு பட்ஜெட் எப்போன்னு நிதி அமைச்சரே தேதி சொல்லிட்டாங்க. 10வதாக, விண்வெளியில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமையான தொடர்பு வர தகவலும் இன்றைக்கி இருக்குது. இன்னைய முக்கிய செய்தி 2 இருக்குங்க. 1, தமிழ்நாடுங்கிற நம்ம பேரை இனி ஆண்டுக்கு 2 நாள் அரசே கொண்டாடணும் முதல்வர் போட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. 2வது முக்கிய செய்தி, தாவேகா ஆட்சியை கவிழ்க்க 15 எம்எல்ஏக்களை இழுக்க முயற்சி நடந்ததா வெளியாகி இருக்க பரபரப்பான தகவல். வாங்க முதலிருந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். முக்கிய செய்திகள். ஒரு பேர் சும்மா வரல, அதுக்கு பின்னாடி போராட்டம் இருக்குது, தியாகம் இருக்குது. நேற்று ஜூலை 18 அந்த பேருக்கு அரசே ஒரு அதிகாரப்பூர்வ முத்திரை வந்து போட்டிருக்கு. நேற்று முதல்வர் விஜய் தன்னோட சமூக வலைத்தள பதிவில் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. நம்ம மாநிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் சூட்டணுங்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் ஜூலை 18. அதே மாதிரி அது நடைமுறைக்கு வந்த நாள் வந்து நவம்பர் 1. இந்த 2 நாளையும் இனிமேல் அரசே கொண்டாடும்னு முதல்வர் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு. தமிழர் தொன்மை, வரலாறு, பண்பாடு, மொழி உணர்வு இதையெல்லாம் போற்றுற வகையில் தான் இந்த முடிவுன்னு பதிவில் வந்து சொல்லியிருக்காரு. கூடவே ஒரு வாசகமும் இருந்தது. தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உருவாக்கிட உறுதியேற்போம் அப்படின்னு இருந்தது. நேற்று இதோட விழாவும் நடந்திருக்கு. தரமணி உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன அரங்கத்தில் தமிழ்நாடு நாள் விழா அமைச்சர் ராஜ்மோகன் தலைமையில் இந்த விழா நடந்திருக்கு. ஸோ மாநில அளவில் நடத்தப்பட்ட கட்டுரை பேச்சு போட்டிகளில் ஜெயிச்ச மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ கட்டுரை போட்டியில் முதல் பரிசு காஞ்சிபுரம் மாணவி நந்தனாவுக்கு 50,000 ரூபாய். பேச்சு போட்டியில் முதல் பரிசு வந்து திருவாரூர் மாணவர் பி கிஷோருக்கு 50,000 ரூபாயும். மொத்தம் 6 பேருக்கு 50,000, 30,000, 20,000 பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கு. இங்கே ஒரு சின்ன நினைவுபடுத்தல். நேற்று முந்தின நாள் தியாகிகள் தினத்தில் சங்கரலிங்கனார் பற்றி சொன்னேன் இல்லையா, பார்த்துருப்பீங்க. ஸோ தமிழ்நாடுன்னு பேர் மாற்றணும்னு 76 நாள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் விட்டவர் தான் அவர். அந்த பேருக்கு தான் இப்போது ஆண்டுதோறும் 2 நாள் அரசு முத்திரையோட கொண்டாட்டம் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு தலைமுறை போராடி வாங்கின பேர் இந்த தலைமுறை அதை கொண்டாட போகுது. இதுதான் நேற்றைய நாளோட முதல் முக்கியமான பதிவுக்கு. இதை பற்றி பேசுறதுக்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். அடுத்த விஷயமாக ஆப்ரேஷன் மேகாலயா. ஸோ அரசியல் வட்டாரத்தில் நேற்று பரபரப்பாக பேசப்பட்ட அந்த விஷயம், எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசப்பட்ட வழக்க ஆரம்பித்த இந்த விவகாரம் இப்போது இன்னும் பெரிய வடிவம் எடுத்திருக்குங்க. ஆப்ரேஷன் மேகாலயாங்கிற பேரில் தாவேகா ஆட்சியை கவிழ்க்க 15 எம்எல்ஏக்கள் இழுக்க முயற்சி நடந்ததா போலீஸ் விசாரணை வந்து அம்பலமாயிருக்கு. இது நேற்று பத்திரிகையில் வந்திருக்க தகவல். இதுவரைக்கும் 8 பேர்னு ஒரு தகவல் இருந்துச்சு. இப்போ 15ங்கிற எண்ணிக்கை தான் விசாரணை தரப்பில் இருந்து வருதுங்க. ஸோ விசாரணை வந்து நேற்று நடந்ததா ஊடகங்களில் சொல்கிறாங்க. ஸோ இந்த வழக்கில் மேலும் 3 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. இதோட மொத்தம் கைது 12 ஆகுதுங்க. ஃபினான்ஸ், தொழில் தொடர்பு உள்ளவங்க வழியாக பணம் வந்து நகர்ந்ததா ஒரு கோணத்தில் விசாரணை போயிட்டுருக்கு. சுமார் 2.80 கோடி ரூபாய் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு. அது ஹவாலா வழி பணமாங்கிற சந்தேகத்தில் ஆய்வு நடக்குதுன்னு ஊடக தகவல் வந்து சொல்லுது. ஸோ இந்த எண்களும் விவரங்களும் அதிகாரப்பூர்வ அறிக்கையாக இன்னும் வெளியாகலை. அது வந்ததும் உறுதியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இதோட நேரடி தொடர்பு உள்ள இன்னொரு முடிவும் நேற்று வந்துச்சுங்க. நேற்று சொன்னேன் இல்லையா, இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும்னு போடப்பட்ட பொதுநல மனு தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்குன்னு. ஸோ அந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு நிராகரிச்சிருக்கு. உள்ளூர் போலீஸ் சரியா விசாரிக்கலன்னு தெரிஞ்சாதான் வழக்கை மாத்திர கேள்வி வரும். இதுதான் நீதிமன்றம் சொன்ன அடிப்படை காரணம்னு பத்திரிகைகளில் சொல்லுது. ஸோ அதாவது இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு போகாது, சென்னை போலீஸ் விசாரணையை தொடரும். ஸோ கூடவே இந்த வழக்கில் ஏற்கனவே கைதான 3 பேரோட ஜாமீன் மனுக்களையும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்குங்க. ஸோ மொத்தத்தில் விசாரணை வேகம் கூடியிருக்கு. வழக்கு இங்கேயே இருக்கும். ஒவ்வொரு அடியையும் நாம் கவனிச்சுக்கிட்டே இங்கே இருக்கோம். வழக்கமாக சொல்கிறது இதெல்லாம் குற்றச்சாட்டு தான், விசாரணையிலே தான் இருக்குது. முடிவை வந்து நீதிமன்றம் சொல்லணும். நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன். அடுத்தபடியாக செய்தி சுருக்கம். நேற்று மற்ற முக்கிய செய்திகளை வந்து வேகமாக பார்த்துடலாம். பட்ஜெட் தேதி அதிகாரப்பூர்வ கன்ஃபார்மான மேட்டருங்க. நிதியமைச்சர் மரியா வில்சன் நேற்று சொன்னது, தமிழ்நாடு அரசோட முழு பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரம் தாக்கல் ஆகும். இதுக்காக அமைச்சரவை வந்து பார்த்தீங்கன்னா 15-16 நாளாக தினமும் 6-7 மணி நேரம் ரிவ்யூ கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கான். இது வரைக்கும் எதிர்பார்க்கப்படுதுன்னு தான் சொல்லிட்டு நம்ம வந்தோம். இப்போ அமைச்சரே சொல்லிட்டதால கேலண்டரில் உறுதியாக நம்ம குறிச்சிக்கலாம். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த தொகை 2-3 விஷயம்லாம் இருக்குது. அது கண்டிப்பாக அங்கே பேசப்படும் அப்படின்றத நம்புகிறோம். அடுத்ததாக தாவேகாவில் ஒரு நீக்கம் இருக்கிற மாதிரி நான் சொல்லிடுறேன். வழக்கறிஞர் நியமனத்தில் முறைகேடு நடந்ததா வழக்கு தொடர்ந்த ஞான சௌந்தரி என்பவர் தாவேகாவிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இது பத்திரிகைகளில் வந்திருக்க தகவல். எந்த காரணத்துக்காக நீக்கம்னு கட்சி தரப்பில் விரிவான விளக்கம் இன்னும் வரலை. ஸோ வழக்கோட தொடர்புள்ள முழு விவரமும் இன்னும் தெளிவாக இல்லை. ஸோ நல்லது நடந்தால் சொல்கிற அதே வாய் தான் இதையும் சொல்லணும். கட்சி தரப்பு விளக்கமோ வழக்கோட அடுத்த கட்டமோ வந்ததுமே அப்படியே உங்ககிட்ட நான் முன் வச்சிடுறேன். அடுத்தபடியாக விண்ணில் தமிழ்நாடு தொடர்புங்க. ஸோ இந்திய தனியார் துறையோட முதல் ராக்கெட்டான விக்ரம் 1 பற்றி இஸ்ரோ தலைவர் நாராயணன் நேற்று பேசியிருக்காரு. இதில் நமக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அமைகிற புது ஏவுதளம் 2027 மார்ச்குள்ளே தயாராகணுங்கிற இலக்குங்க. ஸோ அது வந்தால் விண்வெளி ஏவுதலில் தமிழ்நாடே ஒரு முகவரி ஆகும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தபடியாக மாதாவரம் சோக விபத்து. மாதாவரம் ரவுண்டானா பகுதியில் கண்டெய்னர் லாரி மோதி 6 மாத குழந்தையும் தாயும் உயிரிழந்த சோகம் நேற்று பத்திரிகைகளில் வந்திருக்கு. இந்த குடும்பத்தோட இழப்புக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். நகர சாலைகளில் கனரக வாகன பாதுகாப்பு பற்றின கேள்வியை இது மறுபடியும் எழுப்புது. இது கொஞ்சம் வந்து பார்த்தா சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் கவனிக்கணுங்க. அடுத்தபடியாக லஞ்சம் குட்கா அமலாக்க நடவடிக்கைகள். சோழிங்கநல்லூரில் 36 லட்சம் ரூபாயும் திருவள்ளூரில் 39,950 ரூபாயும் லஞ்சமாக பறிமுதல் பண்ணப்பட்ட 2 தனித்தனி டிபிஎஸ்சி நடவடிக்கைகள் நேற்று பதிவாகியிருக்குங்க. கூடவே பள்ளிக்கரணையில் 117 கிலோ குட்கா பறிமுதலாயிருக்கு. ஸோ ஒரு தெளிவுங்க, நேற்று சொன்ன கஞ்சா அழிப்பு நிகழ்வு வேற, இது நேற்று நடந்த புது பறிமுதல்கள், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அடுத்தபடியாக ஆட்சி கவிழாது சொல்ல வந்து பார்த்தா ஒரு அம்பு மாதிரி பறந்துக்கிட்டு இருக்கு மாற்றி மாற்றி. என்னன்னு சொல்கிறேன், 6 மாதத்தில் இந்த ஆட்சி கவிழும்னு திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னதா பத்திரிகை தகவல். அதுக்கு தாவேகா தரப்புல இருந்து காங்கிரஸை சேர்ந்த மாணிக்கம் தாக்கூர் பதில் சொல்லியிருக்காரு. 107 உறுப்பினர்களோட ஒரு ஸ்திரமான பெரும்பான்மை இருக்குங்கிறது அவரோட வாதமாக நினைச்சு நேற்று முந்தின நாள் திருமாவளவனே ஆட்சி 5 வருடம் நீடிக்கும்னு சொன்னதை இங்கே சேர்த்து வச்சு பாருங்க. இங்கே நம்ம அதை பற்றி பேசணும். ஸோ வாக்குமூலங்கள் அவங்க பக்கம் இருக்கு, நடப்பது தான் உண்மை. அந்த மாதிரி எந்த அறிகுறியும் தெரியவே இல்லை. அடுத்தபடியாக முதல்வர் இன்று நேற்று முதல்வரோட மிக முக்கியமான அதிகாரப்பூர்வ நகர்வு அந்த தமிழ்நாடு நாள் அறிவிப்பு தான். அதை முக்கிய செய்தியில் முழுசாக சொல்லிட்டேன். இதோட சேர்த்து தரமணியில் நடந்த ஆட்டிசம் குழந்தைகள் நிகழ்ச்சி முதல்வரோட நேரடி வழிகாட்டுதல் தான் நடந்திருக்கு. அது என்னன்னு அடுத்த செக்மெண்ட்லேயே விரிவாக சொல்கிறேன். நேற்று சனிக்கிழமை என்பதால் தலைமை செயலக அளவில் வேறு எந்த அதிகாரப்பூர்வ நிகழ்வுகளும் அறிவிக்கப்படல உறவுகளே. அடுத்தபடியாக தாவேகா அரசின் நகர்வுகள். நேற்று அரசு தரப்பில் வந்த முக்கிய அறிவிப்புகள். 1, 3 சட்டக்கல்லூரிகளுக்கு அதிரடி. நேற்று இதே நேரத்தில் ஒரு யூடியூப் ஊடக தகவலாக சட்டக்கல்லூரி சேர்க்கை ரத்து பற்றின சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போது அதிகாரப்பூர்வ அறிக்கையே வந்துருச்சு. சரியான முழு விவரம் இது. பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒப்புதல் இல்லாமல் மாணவர்களை சேர்த்த 3 தனியார் சட்டக்கல்லூரிகளோட தற்காலிக இணைப்பை தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் ரத்து பண்ணியிருக்கு. தூத்துக்குடி துளசி மகளிர் சட்டக்கல்லூரி, தென்காசி எஸ் தங்க பலம் சட்டக்கல்லூரி, கன்னியாகுமரி முகில் சட்டக்கல்லூரி, இதில் ஒரு கல்லூரியோட அடுத்த வருஷம் ரெனியூவல் விண்ணப்பத்தையும் பரிசீலிக்க வேண்டாம்னு சிண்டிகேட் தீர்மானம் வந்து போட்டிருக்குங்க. ஸோ முக்கியமான விஷயம், பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு தீர்வு காண தனிக்குழு வந்து அமைக்கப்படுது. ஸோ அந்த கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் பதறாதீங்க. பல்கலைக்கழகத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை ஃபாலோ பண்ணுங்க.
தனிக்குழு விவரம் வெளியானதும் நான் இங்கேயே கண்டிப்பாக சொல்கிறேன். ரெண்டாவதா, ஆட்டிசம் குழந்தைகளுக்கு ஒரு அழகான தொடக்கம். தரமணி எம்ஜிஆர் திரைப்பட பயிற்சி நிறுவனத்தோட முன்கான் திரையரங்கில் ஆட்டிசம் கொண்ட 40 குழந்தைகளுக்கு அவங்க பெற்றோருக்கும் முதல் முறையாக தனி திரைப்பட காட்சிங்க. ஸோ ஃபைண்டிங் நீமோ படம் அமைச்சர் ராஜ்மோகன் தொடங்கி வச்சிருக்காரு. இது ஒன் டைம் நிகழ்ச்சி இல்லை, முதல்வர் வழிகாட்டுதலின்படி மாதந்தோறும் இது தொடரும்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ பின்னணி தகவல் என்னன்னா, சென்னையில் 2024 டிசம்பரில் தொடங்கின ஆட்டிசம் சிறப்பு மையத்தில் இதுவரை 950க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து பதிவாயிருக்காங்க. அதில் 1 வயசுல இருந்து 6 வயசுக்குள்ள ஏர்லி இன்டர்வென்ஷனில் சேர்ந்தவங்க. ஸோ சின்ன வயசில் கண்டுபிடிச்சு உதவி கொடுத்தாதான் இந்த குழந்தைகளோட வளர்ச்சி வேகமாகும். அந்த திசையில் இது ஒரு நல்ல அடி உறவுகளே. ஸோ உங்கள் வீட்டிலேயே தெரிஞ்சவங்க வீட்லேயோ இந்த மாதிரி குழந்தைங்க இருந்தால் அரசு ஆட்டிசம் சிறப்பு மைய சேவைகள் பற்றி விசாரித்து பயன்படுத்திக்கோங்க. மூணாவதாக, சிங்கப்பெண் அதிரடிப்படை 1 வாரத்து கணக்குங்க. பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்புக்காக செயல்படுற சிங்கப்பெண் அதிரடி பற்றி ஒரு எண்ணிக்கை அறிக்கை வெளியாகிருக்கு. காவல்துறை தரப்பு தகவலாக ஊடகங்கள் சொல்லுது, ஜூலை 10 இருந்து 16 வரைக்கும் ஒரே வாரத்தில் 390 புகார்கள் வந்து பெறப்பட்டு 29 வழக்குகள் பதிவு பண்ணி 9 பெண்களும் 9 குழந்தைகளும் மீட்பு, அதே மாதிரி 8 சிறார் திருமணங்கள் தடுப்பு, 3711 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள். ஸோ எண்கள் பேசுகிற கதை இது. இந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படக்கூடிய 3 எண்களை நான் சொல்லிடுறேன், ஸ்க்ரீனில் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. பெண்களுக்கு எதிரான வன்முறை துன்புறுத்தலான மகளிர் ஹெல்ப்லைன் வந்து 181. ஸோ குழந்தைகள் பாதிப்பு சிறார் திருமண தகவல்னா சைல்ட் லைன் 1098. ஸோ எந்த அவசரம்னாலும் அதை தாண்டி 112. இந்த 3ம் நாடு முழுக்க இயங்குகிற அதிகாரப்பூர்வ எண்கள். ஸோ இலவசம். இது 24 மணி நேரமும் வேலை செய்யும். உங்கள் வீட்டு பெண்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் இந்த எண்களை இப்போ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க மொபைலில். ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாதுங்க. அடுத்தபடியாக நம்ம தொடர்கதை, ரொம்ப முக்கியமான செக்மெண்ட்டு இந்த ஷோவில். நம்ம தொடர்கதையில் பேசிட்டு வர விவகாரங்களில் நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஆப்ரேஷன் மேகாலயா விவகாரத்தோட நேற்றைய பெரிய அப்டேட்ஸை நான் இன்றைக்கி முக்கிய செய்தியை உங்களுக்கு சொல்லிட்டேன். அதனால் நேராக அடுத்த 2க்கு போயிடுவோம். பழனி நில வழக்கு ஜாமீன் வாங்கின மறுநாளே சோதனை. நேற்று சொன்னேன் இல்லையா, சஸ்பெண்ட் ஆன சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனுக்கு நிபந்தனையோட முன்ஜாமீன் கிடைச்சதா, அந்த ஜாமீன் வாங்கின மறுநாளே சிபிசிஐடி அவரோட வீடு உட்பட்ட தொடர்புடைய இடங்கள் அதிரடியாக சோதனை நடத்தியிருக்காங்க. டிஐஜி தங்கம் தமியன் தலைமையில் திண்டுக்கல், பழனி, சிவகங்கை, விருதுநகர், மதுரைன்னு மொத்தம் 5 மாவட்டங்களில் 20க்கும் மேற்பட்ட போலீசார் ஒரே நேரத்தில் சோதனை பண்ணியிருக்காங்க. மணிகண்டனோட மாமனார் வீட்லையும் திமுக பிரமுகர்கள் சிலரோட வீட்லையும் பார்த்தீங்கன்னா சோதனை நடந்திருக்கு. ஸோ வங்கி கணக்கு விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இதுவரைக்கும் இந்த வழக்கில் 4 பேர் கைது, 7 சட்ட பிரிவுகளில் வந்து வழக்கு பதிவாயிருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை வாங்கினவரும் விட்டவரும் இன்னும் தலைமறைவாக தான் இருக்காங்க. ஸோ இன்னொரு உத்தரவும் இருக்குது. ஆகஸ்ட் 3ஆம் தேதியில இருந்து சம்பந்தப்பட்டவர் தினமும் விசாரணை அலுவலகத்தில் நேரடியாக ஆஜராகணும்னு. பத்திரப்பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா முத்திரை குத்துற அதிகாரமே ஒரு நம்பிக்கை பொறுப்பு. ஸோ அந்த முத்திரையை மிஸ்யூஸ் பண்ணியிருந்தா யாருன்னு கண்டுபிடிக்கிற வேலை இப்போ முழு வேகத்தில் நடக்குதுங்க. ஸோ இந்த த்ரெட்டை வந்து நம்ம விடாமல் ஃபாலோ பண்ணுறோம், உங்களுக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து சபரிவர்மன் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே இன்னைக்கு நிலவரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாகர்கோவில் சிறையில் சபரிவர்மன் உயிரிழந்த விவகாரம் நேற்று நடந்த நகர்வுகள் இதுதான். கைது வட்டம் விரிவாகியிருக்கு. முன்னாடியே 3 சிறை வார்டன்கள் கைதானதை நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஜூலை 10ஆம் தேதி இரவு சிறைக்குள் நடந்த தாக்குதல் ஈடுபட்டதாக சக கைதிகள் சிலரும் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ கைதானவங்க எண்ணிக்கையில் வித்தியாசம் இருக்கிறதால உறுதியான எண்ணிக்கை அதிகாரப்பூர்வமாக வந்ததுன்னு அவங்களுக்கு சொல்கிறேன் உறவுகளே. ஸோ அடுத்து குடும்பத்தோட நிலைப்பாடு என்ன? அமைச்சர்கள் நேரில் வந்து 10 லட்சம் ரூபாய் நிவாரணமும் தற்காலிக பணியாணையும் கொடுக்க முன்வந்ததா, ஆனால் குடும்பம் அதை ஏற்றுக்கலன்னு ஊடக தகவல் சொல்லுது. ஸோ அவங்க கேட்குறது தற்காலிகம் இல்லைங்க, மனைவிக்கு நிரந்தர அரசு வேலை, அதே மாதிரி கூடவே இந்த மரணத்துக்கு சிபிஐ விசாரணை. ஸோ சிபிஐ விசாரணை கோரிக்கையை பிஎம்கே தலைவர் அன்புமணி ராமதாஸும் வலியுறுத்தியிருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ திமுக சட்டப்பிரிவு தரப்பிலையும் அதே கோரிக்கை வந்து வந்திருக்கு. ஸோ பிரேத பரிசோதனையில் அறிக்கை பற்றின தகவல்களும் ஊடகங்களில் வந்து வெளியாகிட்டு இருக்கு. அதிகாரப்பூர்வ முழு அறிக்கை உறுதியானதும் அதை அப்படியே நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன். நான் நேற்று சொன்னதை தான் இன்றைக்கும் சொல்கிறேன் உறவுகளே. ஸோ அறிவிப்பு பேப்பரில் இருந்தால் போதாது, அந்த குடும்பம் ஏற்றுக்கிற வடிவத்தில் அவங்க கையில் நீதியும் உதவியும் போய் சேரணும். அது வரைக்கும் இந்த விவகாரத்துக்கு
சொல்றதுக்கு முத்திரை விரலன்னு தான் அர்த்தம். அடுத்தபடியாக ஒரு குயிக்கா ஒரு விஷயம், ஒழுங்கு நடவடிக்கை ஒரே வழியில் சொல்லிடுறேன். ஏவா வேலுவோட அடுத்த நீதிமன்ற தேதி ஜூலை 28. அன்னைக்கு மறுபடியும் பேசுவோம். உறதா இல்லை, எல்லா செக்மெண்ட்லையும் சொல்லிட்டு இருக்கேன் இதை. ஸோ அடுத்த செக்மெண்ட் எஃப்ஐஆர் அண்ட் அரெஸ்ட். ஸோ சென்னை காவல் ஆணையரகம் நேற்று வெளியிட்ட 7 அதிகாரப்பூர்வ அறிக்கைகளில் இருந்து முக்கியமான 5 வழக்குகளை கொஞ்சம் விரிவாக மற்றதை சுருக்கமாக பார்ப்போம். ஒன்று, போலி முத்திரையோட 20 வருஷம் ஏர்போர்ட்டில் வீழ்ந்த போலி பாஸ்போர்ட். ஸோ தலைப்புல சொன்ன மாதிரி அந்த வழக்கு இதுதான். வங்கதேசத்தை சேர்ந்த 35 வயசு நபர் ஒருத்தர் 2005 சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு பேரையும் பிறந்த தேதியும் மாற்றி ஆதார், பேன், வாக்காளர் அடையாள அட்டை எல்லாத்தையுமே வாங்கி அதோட அடிப்படையில் இந்திய பாஸ்போர்ட்டே பெற்று அந்த பாஸ்போர்ட்டில் வங்கதேசத்துக்கு அடிக்கடி போயிட்டு வந்திருக்காரு. நேற்று சென்னை ஏர்போர்ட்டில் மறுபடியும் கிளம்ப முயற்சி பண்ணும்போது காவல் ஆணையரோட நேரடி உத்தரவில் சிசிபி போலீஸார் அவரை கைது பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நாட்டோட அடையாள ஆவணங்களே போலியாக உருவாக்கப்பட்ட வழக்கு. ஸோ தேசிய பாதுகாப்பு கோணத்தில் இது ரொம்ப முக்கியமான கைதாக இருக்குங்க. இதுக்கு பின்னாடி யார் மாட்ட போகிறான்னு தெரியல. இரண்டாவதாக, பெண்ணை மாஃப்ட் புகைப்படத்தால் மிரட்டின ஒரு மருத்துவர். கடன் தொடர்பான தகராறில் 23 வயசு இளம்பெண்ணுக்கு அவதூறு மெசேஜ்களும் அவங்க புகைப்படத்தை மாஃப் பண்ணி உருவாக்கின ஆபாச படங்களும் அனுப்பி மிரட்டல் விடுத்ததா தஞ்சாவூரை சேர்ந்த 40 வயசு மருத்துவர் ஒருத்தர் தேனாம்பேட்டை வழக்கில் கைது பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ பிஎன்எஸ் பிரிவுகளில் தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம், ஐடி ஆக்ட் 3 சட்டங்களில் வழக்கு. இவர் மேலே ஏற்கனவே தஞ்சாவூரில் ஒரு வழக்கு இருக்காம். ஒரு எச்சரிக்கையாக இதை எடுத்துக்கோங்க. உங்கள் புகைப்படத்தை வச்சு யாராவது இந்த மாதிரி மிரட்டினா பயப்படாமல் உடனே போலீஸ் கிட்ட புகார் கொடுங்க. சட்டம் பக்கத்தில் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, 181-112 முதல் நோட் பண்ணிக்கணும்னு சொல்லி இதுதான் தேவை. இதுக்காக தான் சொல்கிறது. ஸோ மூணாவதாக, கத்தி தாக்குதல் 15 வழக்கு பழைய குற்றவாளி. ஆர்கே நகர் பகுதியில் அண்ணன் தம்பி தகராறு காரணமாக ஒருத்தர் கத்தியால் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் 15 பழைய வழக்குகள் இருக்கிற சரித்திர பதிவேடு குற்றவாளி உட்பட 2 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ 2வது நபர் மேலேயும் 5 பழைய வழக்குகளுங்க. ஸோ 4வதாக, போலி தங்கம் செயின் அடகு மோசடி. கொளத்தூர் பகுதியில் போலி தங்க செயின்கள் அடகு வச்சு 97,000 ரூபாய் மோசடி பண்ண வழக்கில் சிசிடிவி உதவியோட 2 பேர் கைது. 17,000 ரூபாயும் ஒரு பைக்கும் பறிமுதலாயிருக்கு. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தலைமறைவாக இருக்காரு, தேடிட்டு இருக்காங்க. அடகு கடை நடத்துறவங்க கவனத்திற்கு, தங்கத்தை உரசி சோதிக்காம அடகு எடுக்காதீங்க. 5வதாக, தலைமறைவாக இருந்த பெண் குற்றவாளி கைது. ராமாபுரம் செயின் பறிப்பு வழக்கில் தலைமறைவாக இருந்த 28 வயசு பெண் குற்றவாளியை போலீசார் கண்டுபிடிச்சு கைது பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற அறிக்கைகளை ஷார்ட் நோட்டில் சொல்லிடுறேன். பூக்கடை பகுதியில் நடந்த செல்போன் பறிப்பு வழக்கில் 23 வயசு நபர் கைது, அந்த ஃபோனும் மீட்பு. 2வதாக, திருவிகா நகரில் பைக் திருட்டு வழக்கில் ஏற்கனவே 7 வழக்குகள் இருக்கிற 20 வயசு இளைஞர்கள் கைது, பைக் மீட்பு. இதெல்லாம் காவல்துறையோட அதிகாரப்பூர்வ அறிக்கைகள். வழக்கமாக சொல்கிறது தான். கைது என்பது குற்றச்சாட்டினை தான், முடிவு வந்து நீதிமன்றம் தான் சொல்லணும். அடுத்ததாக, மக்கள் கோரிக்கை. ஸோ இன்னைக்கு ஒரு தொழிலாளர் போட குரலுங்க. மதுரையில் மின்வாரிய ஒப்பந்த பணியாளர்கள் வந்து போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. அவங்க கோரிக்கை வந்து ஒன்னே ஒன்று தான். 25 வருஷத்துக்கு மேலே ஒப்பந்த அடிப்படையில் வேலை பார்த்துட்டு இருக்கிற தங்களை பணி நிரந்தரம் பண்ணணும். யோசிச்சு பாருங்க ஒருவங்களே, கம்பி ஏறுற கரண்ட் வேலையை பார்க்கிற அதே ஆபத்தான வேலையை 1/4 நூற்றாண்டா பண்ணிக்கிட்டு இன்னும் ஒப்பந்தம்ங்கிற பேரில் தான் அவங்க வாழ்க்கையை ஓடுது. ஸோ அமைச்சர் நிர்மல்குமார் இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திருக்காப்புல. ஸோ இந்த விஷயத்தை பரிசீலிக்க சில மாதங்கள் தேவைப்படும்ங்கிறது அவரோட பதில். கடந்த 5 வருஷத்தில் 343 பேர் மட்டும்தான் பணியில் வந்து எடுக்கப்பட்டிருக்காங்கிற தகவலையும் அவர் சொன்னதா ஊடக செய்திகள் சொல்லுது. ஸோ அரசு பரிசீலிக்கிறதா சொல்லியிருக்காரு. சரி, ஆனால் 25 வருஷம் காத்திருக்கவங்களுக்கு சில மாதங்கள் இன்னொரு காத்திருப்பாகவே தெரியும். இந்த பரிசீலனை எங்கே போய் முடியுதுன்னு நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். ஸோ பெத்தான்குளம் சாலை கோரிக்கை பற்றி நேற்று நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மாவட்ட நிர்வாகத்தோட பதில் வந்ததான்னு தொடர்ந்து நம்ம கவனிச்சுக்கிட்டே இருப்போம். வந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே சொல்கிறேன். அடுத்ததாக, நாளை என்ன? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 நிதானமான நாள். பெரிய அரசு நிகழ்வுகள் அறிவிக்கப்படலை. சபரிவர்மன் யோகாத்துல இன்னைக்கு நிலவரத்தை நாளை காலை குரலில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ வர நாட்களோட முக்கியமான தேதிகள் உங்கள் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க. ஜூலை 22 ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வருது. நேற்று மேடையில் விரிவாக பேசினோம் இல்லையா, அந்த வழக்கு தான். ஜூலை 23 நீட் மருத்துவ கலந்தாய்வு விண்ணப்பத்துக்காக கடைசி நாள் மாலை 5 மணி வரை. அதே நாள் ஜனநாயகன் திரைப்படம் வெளியிடும் இருக்குது. அது நம்ம சொல்லி தானே ஆகணும், ஊரே கொண்டாடுது. ஸோ ஜூலை 28 ஏவா வேலு வழக்கில் அடுத்த நீதிமன்றம் தேதி வச்சுக்கிறவா. ஸோ ஜூலை 29 அஜித்குமார் வழக்கு விசாரணை வந்து மதுரையிலேருந்து தொடங்குது. ஜூலை 31 மக்கள் தொகை சுய கணக்கெடுப்புக்கு கடைசி நாள். se.census.gov.in பதிவை அதுக்குள்ளே முடிச்சிடுங்க. ஒருத்தர் வந்து அழகாக க்யூட்டாக ரொம்ப சூப்பராக சொன்னதுக்காக போட்டு நான் பதிவு பண்ணிட்டேன். அண்ணா அன்பா போட்டுருந்தாரு. லவ் யூ ஸோ மச். ஆகஸ்ட் 3 யூபிஎஸ்சி ஊக்கத்தொகை விண்ணப்பத்துக்கு கடைசி நாள். skilldevelopment.tn.gov.in. ஸோ ஆகஸ்ட் முதல் வாரம் தமிழ்நாடு அரசோட முழு பட்ஜெட் இப்போ நிதியமைச்சரே கன்ஃபார்மாக பண்ணிட்டாங்க. ஸோ ஆகஸ்ட் 16
கல்வியை கொண்டாடுவோம் மாணவர் போட்டிகளுக்கு கடைசி நாள் செப்டம்பர் 6 யூபிஎஸ்சி ஊக்கத்தொகை மதிப்பீட்டு தேர்வு. இந்த தேதிகளும் இணையதள முகவரிகளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒருத்தர் போல நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. கோச்சிங் போய் நானும் போட்டிருந்தேன் நீ பார்க்கலையான்னு சொல்லிட்டு நான் சொன்னனால நேற்று போய் பதிவு பண்ணிவிட்டு நான் பண்ணிட்டேன்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இது எனக்கு ஒன்றும் லாபம் கிடையாதுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பார்த்து முடிச்சுட்டு டக்குன்னு ஒரு 10 minutes போய் பண்ணிடுங்க, சரிங்களா? ஸோ அடுத்தபடியாக குடும்ப பேச்சு. சரி, நம்ம குடும்ப பேச்சுக்கு வந்துடுவோம். எப்பவும் போல் காலை குரல் தினமும் காலை 6 மணிக்கு, அதே மாதிரி மதியம் 12 மணிக்கு அரசியல் மேடை. இந்த 2 தினமும் வரும், தவறாமல் பாருங்கள். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், உறவுகளின் குரல். இதுக்காக நீங்கள் இனிமேல் எந்த நாளுக்கும் காத்திருக்க வேண்டாம். ஸ்க்ரீனில் இப்போ ஒரு நம்பர் காட்டுறோம் இல்லையா, 9884430900. அதை நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஊர் பிரச்சனை, உங்கள் பகுதி கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அந்த நம்பருக்கு வாய்ஸ் நோட் அனுப்புங்க. அனுப்பின உடனே அன்னைக்குள்ளேயே உங்கள் குரலோட ஒரு ஷார்ட் நியூஸ் கார்டு தயார் பண்ணி நம்ம யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு எல்லா தளத்திலையும் உடனடியாக போஸ்ட் பண்ணிடுவோம். அப்படி போஸ்ட் ஆகிறதுனால உங்கள் குரல் உடனே அரசோட பார்வைக்கு போய் சேரும். காத்திருப்பு இல்லைங்க, உடனடி நடவடிக்கை. ஸோ பெத்தான்குளம் மாதிரி எத்தனையோ ஊர் குரல்கள் இருக்குது. உங்கள் ஊர் குரலையும் பதிவு பண்ணுங்கள். ஸோ புதுசாக இந்த குடும்பத்துக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் அழுத்துங்க. இன்றைக்கி சொன்ன ஹெல்ப்லைன் எண்கள்லாம், இணையதள முகவரிகள் எல்லாமே, தேதிகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. திரும்ப சொல்கிறேன். முழுசாக பார்த்த உறவுகளுக்கு நன்றி. அதே மாதிரி நான் சொல்கிறேன், ஆனால் நான் உங்கள் வீடியோ முழுசாக தான் நான் பார்க்குறேன்னு சொல்கிறீங்க. உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன், டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட், ஹாப்பி சண்டே. ஸோ அதே மாதிரி திங்கட்கிழமை காலை, ஆமாம் ஒரு நிமிஷம் இருங்க, ஆமாம் திங்கட்கிழமை காலையில், செவ்வாய்க்கிழமை காலையில் வந்து வீடியோ கொஞ்சம் லேட்டாக வரும். காலைல 6 மணிக்கு வராது, கொஞ்சம் லேட்டாக வரும். நான் இப்போ அந்த பதிவு பண்ணிடுறேன். அதே மாதிரி நீங்கள் மதியம் 12 மணிக்கு அரசியல் மேடையில் 3 டாபிக், முக்கியமான டாப்பிக்கில் செம பிளாஸ்டாக பேசியிருக்கோம். ஸோ தொடர்ந்து 2 நாள் அரசியல் மேடை போடலன்னு நினைக்கிறேன். சில முக்கியமான விஷயங்கள் இதனால் ஃபாலோ பண்ண முடியல. அந்த வீடியோ போஸ்ட் ஆச்சுன்னா 12 மணிக்கு அரசியல் மேடை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். அந்த வீடியோ பாருங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பபாய், நன்றி, வணக்கம்.